இந்தியாவிலேயே சிவஸ்தலங்களில் வைகுண்ட வாசல் திறப்பு வருடந்தோறும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் நடைபெறும் அதிசயம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வைகுண்ட வாசல் திறப்பு வேணுகோபால சுவாமி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி அன்று வைகுண்ட வாசல் திறக்கப்படும். தமிழகத்திலேயே முக்கிய சிவஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு 5ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளி உள்ள வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பாக அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவசத்தில் வேணுகோபால சுவாமி காட்சியளித்தார். பின்னர் தீப ஆராதனைகள் நடைபெற்று அதிகாலை 4:30 மணி அளவில் வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வந்தனர். குறிப்பாக இந்தியாவிலேயே சிவஸ்தலங்களில் வைகுண்ட வாசல் திறப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மட்டுமே நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்கள் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் கருவறை பின்புறம் உள்ள பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கவசம் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதிகாலை 5:35 மணி அளவில் 7 தாளங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க வைகுந்த வாயில் திறக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் கற்பூர ஆரத்தியுடன் முதலில் வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வைகுண்ட வாயிலில் நுழைந்து 2668 அடி உயரம் கொண்ட மலையை சிவனாக காட்சியளிக்கக்கூடிய மலையை வணங்கி வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகுண்ட வாயிலில் நுழைந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் திருவண்ணாமலை அதன் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த ஆன்மீக பொதுமக்கள் என வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்ய அண்ணாமலையார் கோவிலில் குவிந்திருந்தனர். சைவ ஸ்தலங்களில் மிக முக்கியமான கோவிலான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் வைகுண்ட வாயில் திறப்பது ஐதீகம் ஆகும். அதே போன்று அருள்மிகு ருக்மணி சத்யபாமா உடனுரை ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள்
வாமாதா வாமாதா கல்பேது நேரமா அது வாமா உன பேர் நிக்கிறாங்க கல்பேது வாங்கடா வா எதுக்கு வராதீங்கப்பா ஊடி இந்த பேர் வா வா யார் எதிர வரல அப்படியே வா பாத்து எதிர விடு ஒரு ஆளு கொண்டு இங்க பாத்து குடியா ஒண்ணுண்ணா ஒரு ஆளு 5 விடுற அப்படியே நான் வாமா வா லைலா எதுக்கு வரலமா ஆமா ஓமா யா எதிரியா ஒரு லைன்ல வாதுயா ஹலோ போ கேட் அதுல கட்டி போடு அப்படியே கட்டு போறங்க போடு அது டவுன் சாதி